ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட்டாக நம்ம வந்து பேட்ஸுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருந்தோம். எல்லோரும் பார்த்துருப்பீங்க. மக்களே, நீங்களே பாருங்கள். இது மேலே ஒயிட் கலரில் என்னமோ இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பாதி பேருக்கு தெரியாது. என்னென்னா மக்களே, இதுதான் மக்களே ஒயிட் கோட்டிங் இல்லைனா பவுடர் கோட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி நார்மலாக எல்லா பேட்ஸ் மேலேயுமே இருக்கும். அதிகமாக ரேசிங் ஹோமர்ஸ் மேலே இருக்கும் மக்களே. நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய பேட்ஸ் குளிச்சுட்டு இருக்கும் இந்த டப்பை பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். ஃபுல்லாகவே ஒயிட்டாக இருக்கும். சில நல்ல குவாலிட்டியான பேடை வந்து டச் பண்ணி பார்த்தாலோ இல்லை பிடிச்சி பார்த்தாலோ நம்ம கையிலலாம் ஒயிட் கலரில் இருக்கும் மக்களே. அது பேர் தான் ஒயிட் கோட்டிங். இது எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு சொன்னால், நல்ல ஃப்ளையிங் திறன் இருக்கிற பேட்ஸ் எல்லா பேட்ஸ் மேலேயுமே கண்டிப்பாக ஒயிட் கோட்டிங் தானாகவே ஃபார்ம் ஆயிரும். அதுவும் இல்லாமல் நம்ம மிக்ஸ் ஃபுட்டு கொடுக்குறதுனாலையும் அந்த ஒயிட் கோட்டிங் வந்து கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும் மக்களே. நல்ல ஒயிட் கோட்டிங்கோட யூஸ் என்னென்னா, ஃப்ளையிங் தன்மை அதிகமாகும். அதே மாதிரி மழை பெய்கிற போச்சுன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, பேட்ஸ் மேலே விழுந்தால் தாமரை இலையில் விழுந்த மாதிரி போகும். அந்த அளவுக்கு வந்து பேட்ஸ் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து தானாக சுரக்கக்கூடியது, அது மேலே தானாக வந்து இருக்கக்கூடியது தான். ஸோ நம்ம கிரியேட் பண்ணக்கூடியது இல்லை. யார் பேட்ஸுக்கெலாம் இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் எந்த தண்ணியிலலாம் பார்த்துருக்கீங்க பேட்ஸ் குளித்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட சேல்ஸ் அப்டேட் ஃபுல்லாகவே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்பட்டவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க மக்களே. அதே மாதிரி நம்ம குரூப்பில் வந்து டோக்கனும் சண்டே தோறும் பண்ணிகிட்ருக்கோம். யாரும் இன்ட்ரெஸ்ட் பர்சன் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே, ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்